Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான். ஓகேங்களா? இவ்வளோ டேஸ் வந்துட்டு சி பார்த்தோம். டுடே நம்ம பைத்தான் பார்க்கலாம். இப்போ பைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸியான லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ பைத்தான் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் ஜஸ்ட் ஒரு லைன்ல பிரிண்ட் ஹேண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகும். ஐடிஇ ஷெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பைத்தான்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். அதாவது லைன் பை லைனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐடிஎல்இ ஷெல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பிரிண்ட் ஹை சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும், டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும், ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும். பிகாஸ் பைத்தானில் வந்துட்டு என்ன கிடையாதுங்க, டேட்டா டைப் கிடையாது. ஸோ நீங்கள் கேரக்டர் டேட்டா டைப் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம எந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் டேட்டா டைப் கொடுக்கணும்னு நீடட் கிடையாது. ஸோ இதில் சேம் கேரக்டர் டேட்டா டைப்னே இல்லை. சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்தாலும் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். கிளியருங்களா? ஐடி ஷெல்ல என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு டைம் நீங்கள் கம்பைல் பண்ணிட்டீங்க, இப்போ பாருங்க அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ போய் மேலே ஏதாவது ஒரு லைனை எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ இது லைன் பை லைனாக சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறக்கு, அப்டேட் பண்ணுறக்கு, டெலிட் பண்ணுறக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடிஇ ஷெல்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, அதுவே நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி வேணும்னா ஃபைலாக கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ எப்போ வேணாலும் வியூ பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பைத்தானில் எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோன்னா ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஹைன் கொடுத்துட்றீங்க. இப்போ பிரிண்ட்ல ஏன் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட்லேயே ஹைன் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுங்க, பிரிண்ட் ஆகும். ஸோ மற்ற லாங்குவேஜில் வந்துட்டு ஒரு 5 லைன்ஸ் எழுதணும், கிளாஸ் நேம் கொடுக்கணும், மெயின் மெத்தட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தருவீங்க. பட் பைத்தானில் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா, ஹைன் கொடுத்தது ரன் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஐடி ஷெல்ல போட்டது எல்லாமே என்ன ஆயிருங்க, டெலிட் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபைலில் பைத்தான் .py எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். இதுவே சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து டபுள் லைனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ பைத்தானில் நம்ம எதுக்காக ட்ரிபிள் கோட்ஸில் தர்றோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்து கீழே கீழே கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஒரு லைனில் தான் கொடுக்கணும்னு இல்லை, எவ்வளோ லைன் வேணால் கொடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி அங்கே கொடுத்தோமோ, ஹேங்கிறது ஃபர்ஸ்ட் லைன், ஹலோங்கிறது செகண்ட் லைனில் கொடுத்தோமோ சேம் அதே மாதிரி தாங்க இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குங்க, ஹாய் ஹலோன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே இப்போ பாருங்க, நான் ஹாய் கொடுத்துட்டேன், ஹலோ வெல்கம் டு ஸ்டடி ஷைன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கணும், ஃபர்ஸ்ட் லைனில் ஹாய், செகண்ட் லைனில் ஹலோ, தேர்ட் லைனில் வெல்கம். கிளியருங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட்டும் என்ன ஆகுங்க, டிஸ்பிளே ஆகும். ஸோ ட்ரிபிள் கோட்ஸோட யூசேஜ் என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ஓகே, தென் இப்போ ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஏவை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதுவே இப்போ வெறும் ஏன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு கமெண்ட் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாங்களா? ஸோ இப்போ த வேல்யூ ஆஃப் ஏ இஸ், அப்போ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா கொடுத்து வேரியபிள் நேம் என்னவோ அதை கொடுத்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டடி ஷைன். கிளியருங்களா? ஸோ நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். சேம் பைத்தானில் என்ன கிடையாது, டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண மாட்டோம். பட் பைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் தான். ஸ்மால் லெட்டருக்கும் கேபிட்டல் லெட்டருக்கும் என்ன இருக்குங்க, டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இப்போ ட்ரிபிள் கோட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா சிங்கிள் கோட்ஸை 3 டைம்ஸ் கொடுக்கணும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம், சிங்கிள் கோட்ஸ் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே ஃபார்மெட்டில் உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க, நான் b ஈக்குவல் டு 2 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட்ல பியை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஓகேங்களா? இப்போ பியில் நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேங்க, இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ பியோட வேல்யூ 2 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா b ஈக்குவல் டு ஏதாவது ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ நான் தரப்போறேன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பியை பிரிண்ட் பண்ணா ரீரைட் ஆயிரும். ஆனா என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, 2னும் பிரிண்ட் ஆயிருக்கு, 3.6னும் பிரிண்ட் ஆயிருக்கு. இதே மற்ற லாங்குவேஜ் இருந்தா இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்கீங்க, அகைன் ஃப்ளோட் வேல்யூ வந்து டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணுங்கன்னு வரும். பட் இதுல பாருங்க பீன் கொடுத்துருக்க, அப்ப அந்த பிரிண்ட்ல பிரிண்ட் பண்ணும்போது 2ன்னு வந்துடும். இப்ப பாருங்க,
லாஸ்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அதை என்ன பண்ணி விட்டுருச்சு, பிக்கு ரீரைட் பண்ணிட்டோம். பி ஈக்குவல் டு 2 கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த லைன், ஏன் அப்படின்னா பைத்தான் லைன் பை லைனாக தான் செக் பண்ணும். ஸோ இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ இன்டர்பிரிட்டர்னா என்னதுங்க, லைன் பை லைனாக செக் பண்ணிட்டு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பிக்கு 2 இருந்தது, அப்போ பிரிண்ட் பண்ணும்போது பியோட வேல்யூ 2 பிரிண்ட் ஆயிரும். தென் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, b ஈக்குவல் டு 3.6 மேலே இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃப்ளோட் வேல்யூ டிக்ளேர் பண்ணி அந்த ஃப்ளோட் வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல பியோட வேல்யூ 2 இருக்கும், செகண்ட் பிரிண்ட்ல வந்து பியோட வேல்யூ என்னன்னு இருக்குங்க, 3.6 இருக்கும். கிளியருங்களா? பைத்தான் வந்து மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ c ஈக்குவல் டு b பிளஸ் பின்னு தர. இப்போ நீங்க நினைப்பீங்க பிக்கு 2 பிளஸ் 3.6 வரும்னு, கிடையாது. ஸோ லாஸ்டா என்ன வேல்யூ கொடுத்துருக்கோங்க, 3.6 நம்ம ரீரைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 3.6 பிளஸ் 3.6 தான் வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குங்க, 7.2. கிளியருங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் பைத்தான். டேட்டா டைப் நீங்கள் டிக்ளேர் பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட் எதை கொடுத்து பிரிண்ட் பண்ண சொன்னாலும் பிரிண்ட் ஆகும். தென் உங்கள் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏக்கு இப்போ ஹைன் கொடுத்துருப்பீங்க, திடீர்னு நீங்கள் ஏக்கு பீன் ஏ ஈக்குவல் டு 2 கொடுக்கலாம், ஏ ஈக்குவல் டு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கலாம், என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். கிளியருங்களா? ஸோ ஏதாவது